ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்னைக்கு டிசம்பர் 9th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, த சஸ்டெயின் growth in remittances, வாட் வில் இந்தியா ஆஃபர் டியூரிங் தி presidency ஆஃப் தி G20, நேஷ்னல் பார்ட்டி, இந்தியாஸ் சென்ட்ரல் ஏஷியா அவுட்ரீச் அண்ட் PYQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர். ஸோ நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அண்ட் நவம்பர். ஸோ இந்த 4 மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு இதோட மெசேஜர் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து 99 rupees மட்டும்தான். இதில் GS 1, 2, 3, 4 Prelims bits, அப்புறம் அந்த மந்த் பேஸ்டு நியூஸ் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட், த சஸ்டைன்டு growth in remittances. இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு, ஸோ அப்ராடில் போய் ஸ்டே பண்ணி அங்கேருந்து நமக்கு அமௌண்ட் அனுப்புகிறாங்க இல்லையா, ஏர்ன் பண்ணி. ஸோ அதுதான் அந்த ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெமிட்டன்ஸோடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு எதனால் எப்படி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த இன்க்ரீஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ் அமௌண்ட் அண்ட் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடிய ரெமிட்டன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். Remittances to India are set to touch record $100 billion in 2022 according to the World Bank's latest Migration and Development Brief titled Remittances Brave Global Headwinds. இப்போ என்னென்னா, வேர்ல்ட் பேங்க் இருக்காங்களே, அவங்களுடைய லேட்டஸ்ட் மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரீஃபில் ஒரு டாப்பிக்கில், ஸோ ரெமிட்டன்சஸ் பிரேவ் குளோபல் ஹெட்வின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கே உள்ள ரெமிட்டன்ஸ் வரும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையும் 2022 அரௌண்டு $100 billion கிட்ட ரெமிட்டன்சஸ் வரப்போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெமிட்டன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? த மணி சென்ட் பை சம் ஒன் ஒர்க்கிங் அப்ராட் டு தேர் ஃபேமிலி பேக் ஹோம். ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போய்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா மோஸ்ட்லி. ஸோ அவங்க நம்ம நாட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த அமௌண்ட் தான் ரெமிட்டன்ஸ். அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தோஸ் மணி ஆர் கால்ட் ரெமிட்டன்ஸ். நம்ம இந்தியாவுக்கு அதிகமான ரெமிட்டன்சஸ் எந்த கண்ட்ரியிலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்ஸ் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸ்லேருந்து தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஒமான், கத்தார், குவைத் இந்த கண்ட்ரீஸ்லேருந்து வருது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா US அண்ட் UKலேருந்து ரெமிட்டன்சஸ் அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் லெவலில் எவ்வளோ ரெமிட்டன்சஸ் ஜென்ரேட் ஆகியிருக்கு இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் $794 billion வந்து ரெமிட்டன்சஸ் ரீச் ஆக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2022 மட்டுமே. இதில் அரௌண்ட் $626 billion வந்து எந்த கண்ட்ரீஸ்க்கு ரெமிட்டன்சஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் தான் அந்த ரெமிட்டன்ஸ் அமௌண்ட் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் எந்த டாப் 5 கண்ட்ரீஸ் வந்து தேர் எக்ஸ்பெக்டட் டு சி தட் ரெமிட்டன்சஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு பார்த்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து $100 billion டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த டிசம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்ளீட் டேட்டாஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2022 இந்தியா வந்து டாப் 5ல் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெமிட்டன்சஸ் ரிசீவ் பண்ணுறதுல. அண்ட் ஃபாலோட் பை தட் மெக்சிகோ, அப்புறம் சைனா, ஃபிலிப்பீன்ஸ் அண்ட் எஜிப்ட். இவங்க தான் வந்து டாப் 5 ரெசிபியன்ட் ஆஃப் ரெமிட்டன்சஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெமிட்டன்சஸோடைய சஸ்டெயின் க்ரோத்துக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா செக்டரையும் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் வீசாஸ், பாஸ்போர்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் முன்னாடியை விட அந்த ரெமிட்டன்ஸ் வரது அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போது பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாப்ஸ் இருந்திருக்காது. ஸோ இங்கே இருக்கவங்களுமே நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க இல்லையா. அங்கே வந்து நிறைய செக்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த க்ரோத்தை மறுபடியும் ரீவைவ் பண்ணு அப்படிங்கிறதுக்காக வெளிநாடுகளில் நிறைய செக்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து அங்கே வெளிநாடுகள் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒர்க் பண்ணி அமௌண்ட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ரீசன். ஃபஸ்ட்டு என்னென்னா, கிராஜுவல் ரீஓப்பனிங் ஆஃப் வேரியஸ் செக்டர்ஸ் இன் தி ஹோஸ்ட் கண்ட்ரி எக்கனாமிஸ். இது வந்து ஃபஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, migrants' determination to help their families back home during the tough post-pandemic recovery phase. ஸோ இப்போ லார்ஜர் கண்ட்ரீஸ்க்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா. அப்போ அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த போஸ்ட் பேண்டமிக் ஃபேஸில் ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட பேர் ஒர்க்குக்காக போயிருக்காங்க. இந்த 2 ரீசன்ஸ் தான் வந்து ரெமிட்டன்சஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்டிக் ரீசன். பட் நம்ம இந்தியா பொறுத்தவரையும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெமிட்டன்ஸ் இன்ஃப்ளோக்கு என்ன அதிகமாகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி கிராஜுவல் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் இன் இந்தியன் மைக்ரன்ஸ். இதில் எதை பற்றி சொல்ல வராங்கன்னா, ஏர்லியராக வந்து இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரீஸ் இருக்காங்களே, அவங்க வந்து லோ ஸ்கில்டு லேபர்ஸாக ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாங்க இந்தியாவிலேருந்து. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேட்டட் கிராஜுவேட்ஸ் வந்து US அண்ட் UKக்கு போய் ஒர்க் பண்ணுறப்ப அந்த வேஜஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அதிகமாகும். ஸோ ஒரு அன்ஸ்கில்டு லேபர் வாங்குகிற அமௌண்ட் வேஜுக்கும் ஒரு ஸ்கில்டு லேபர் வாங்குகிற வேஜுக்கும் வந்து அதிக டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போது நம்ம அந்த ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்டு வந்து நடக்கிறனால என்னென்னா, நிறைய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து ரெமிட்டன்சஸ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க.
இது நம்ம சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து ஒரு அன்ஸ்கில்டு ஒர்க் லேபர்ஸ் வந்து கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கண்ட்ரீஸ்க்கு வந்து போகிறாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்களோட வேஜ் வந்து 1000 ருபீஸ் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அப்போ ஓவரால் எவ்வளோ 10,000 ருபீஸ் வந்து வரும். பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து US, UK அந்த மாதிரி கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்க நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலுமே அவங்க ஒரு இண்டிவிஜுவல் வேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ ஒருத்தர் வந்து அரௌண்ட் 50K வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 பேர்த்துக்கே சேர்த்து 2 லட்ச ரூபா ஆச்சு இல்லையா? இதனால தான் நம்ம இந்தியாவில் ரெமிட்டன்சஸ் அதிகமாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த கிராஜுவல் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் ஹேப்பன்ட் இன் தி ஒர்க்கிங் செக்டர்ஸ். அதனால தான் நம்ம இந்தியாவுக்கு ரெமிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ரீசன். In 2020-21, the US with a share of 23% surpassed Saudi Arabia as India's top source country for remittances. ஸோ இந்த 2020-21 பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவை தாண்டி முன்னாடி வந்து US வந்துருச்சு. ஸோ நம்மளோட ரெசிபியன்ட் ஆஃப் ரெமிட்டன்சஸ் இருப்போம் இல்லையா, அதில் சவுதியை விட யூஎஸ்லேருந்து நமக்கு அதிகமாக அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. And next, with 20% of India's emigrants in the US and UK, the structural shift in the qualifications and destinations has accelerated growth in remittances tied to high salaried jobs, especially in services. ஸோ சர்வீஸ் செக்டரில் அதிகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதனால தான் ரெமிட்டன்சஸ் வந்து அதிகமாகின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ரீசன், ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஏற்பட்ட டெப்ரிசியேஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெப்ரிசியேஷனால் எப்படி நமக்கு ரெமிட்டன்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்லணும். இயர்லியராக வந்து ஒருத்தர் $100 வந்து அனுப்பிட்டு இருந்திருக்காரு. ஸோ $1 விலை வந்து 75 ருபீஸ் அப்படின்னு வச்சா நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 7500 வரும். அண்டு அதே $100 தான் அந்த இப்போயும் அனுப்பிட்டுருக்காங்க அந்த டெப்ரிசியேஷன் நடந்ததுக்கப்புறம். ஸோ $1 ரேட் வந்து அரௌண்ட் 80 ருபீஸ் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 8000 ருபீஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ 500 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தானே ஆகிருக்கு. ஸோ இதை செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. The report adds that Indian migrants may also have taken advantage of the depreciation of the Indian rupee, the US dollar. It fell by 10% between January and September 2022 to increase their remittances. ஸோ 2 ரீசன்ஸ் வித்தின் இந்தியாவுக்குள்ளே அந்த ரெமிட்டன்சஸ் அதிகமானது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஜுவல் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் இன் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் ஒர்க், அது வந்து ஒரு ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன். அண்ட் தென் குளோபல் லெவலில் வந்து என்ன 2 ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த போஸ்ட் பேண்டமிக் டைமில் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு நிறைய செக்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஜாப் வேகன்சிஸ் அதிகமாக இருந்தது. அண்ட் செகண்ட் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கவரி ஃபேஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து டிட்டர்மைண்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ வீட்டுக்கு வந்து பணம் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட நாடுகள்லேருந்து அப்ராடுக்கு போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ குளோபல் லெவலில் ஒரு 2 ரீசன் அண்ட் இந்தியா லெவலில் பர்டிகுலராக 2 ரீசன் பார்த்துருக்கோம். ஸோ வாட் வில் பி த ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ்? ஃபியூச்சர்லேயும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் அந்த ரெமிட்டன்சஸ், இல்லை குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். So the report predicts that the growth in remittances will fall to 2% in 2023 as the GDP growth in high income countries continues to slow, eroding migrants' wage gains. இப்போது நம்ம ரீசெண்டாக 2-3 ஆர்டிக்கல் வந்து பார்த்துருப்போம் மிசலேனியஸில். அதாவது குளோபல் லெவலில் இந்த லார்ஜர் எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகுது அண்ட் தட் இஸ் இம்பேக்டிங் அவர் இந்தியன் எக்கானாமி க்ரோத் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போது இங்கே வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அந்த லார்ஜர் எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்லோவாக க்ரோ ஆகுது, எக்கனாமி வந்து பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே கொடுக்கக்கூடிய வேஜஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து மறுபடியும் ரெமிட்டன்சஸ் நம்ம இந்தியாவுக்கு வரப்போ ஃபர்தராக அந்த அமௌண்ட் குறைஞ்சிருக்கும் இல்லையா, அதுதான் வந்து சொல்ல வராங்க. அடுத்த 2023 ஒரு 2% வந்து ரெமிட்டன்ஸில் ஃபால் இருக்கும். பிகாஸ் பெரிய லெவல் கண்ட்ரீஸில் ஹை இன்கம் கண்ட்ரீஸ்லாம் என்னென்னா தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஸ்லோ க்ரோத், அதனால் வேஜஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெமிட்டன்சஸ் டு இந்தியா ஆர் ஃபோர்காஸ்ட் டு க்ரோ பை 4% நெக்ஸ்ட் இயர். இன்னொரு விஷயம் என்னென்னா 4% வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா நம்ம கிராஜுவல் ஷிஃப்ட் இன் தி ஒர்க்கிங் செக்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டட் பை லார்ஜ் ஷேர் ஆஃப் இந்தியன் மைக்ரன்ஸ் ஏர்னிங் ரிலேட்டிவ்லி ஹை சேலரிஸ் இன் தி US, UK அண்ட் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ ஹையர் சேலரிஸ் வந்து அவங்க நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக, அதனால் ரெமிட்டன்சஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்ன பார்த்துருக்கோன்னா ரெமிட்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். நம்ம இந்தியாவுக்கு எங்கேருந்து ரெமிட்டன்ஸ் அதிகமாக வருது, குளோபல் லெவலில் இந்தியாவோட பொசிஷன் என்னவாக இருக்குது ரிகார்டிங் தி ரெசிபியன்ட் ஆஃப் ரெமிட்டன்சஸ். ஸோ டாப் 5ல் இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் படி. அண்ட் குளோபல் லெவலில் ரெமிட்டன்சஸ் அதிகமாகிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது வித்தின் இந்தியா. ஸோ இந்தியா இன் பர்டிகுலர் எதனால் ரெமிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் இந்தியாவில் ரெமிட்டன்ஸ் பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், வாட் வில் இந்தியா ஆஃபர் டியூரிங் இஸ் பிரசிடென்சி ஆஃப் தி G20. ஸோ இந்த வருஷத்துடைய G20 பிரசிடென்சி வந்து நம்ம இந்தியா தான் எடுத்து நடத்துகிறோம் இல்லையா, அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் G20 கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் தீஸ் 20 கண்ட்ரீஸ். ஸோ அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா இந்த கண்ட்ரீஸ்லாம் கம்ப்ரைஸ் பண்ணது அந்த G20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஹிஸ்ட்ரி ஆஃப் G20 ஃபோரம் அதை பற்றி நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. The G20 forum was established in 1999 by the finance ministers and central bank governors of 7 countries. ஸோ இந்த 7 கண்ட்ரீஸ்னுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் சேர்ந்து வந்து G20 ஃபோரம் அப்படிங்கிறத 1999 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ த யுனைட்டிங் ஃபேக்டர் வாஸ் 1997-98. ஸோ அவங்க என்ன யுனைட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு, எதனால் இப்படி ஒரு ஃபோரம் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா, இந்த 97-98 பீரியடில் நடந்த அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸும் அதனால் ஏற்பட்ட கான்சிக்வன்சஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஃபோரத்தை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கு. அண்ட் தென் 2009 பார்த்தீங்கன்னா G20 வாஸ் டிசைனேட்டட் தி ப்ரீமியர் ஃபோரம் ஃபார் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். நம்ம அடிக்கடி பார்ப்போம் இல்லையா, இந்த G20 கம்ப்ரைசஸ் ஆஃப் 85% ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷன் அண்ட் இவ்வளோ ஜிடிபி கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கு அப்படின்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2009 தான் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் கோஆப்ரேஷனுக்கான ப்ரீமியர் ஃபோரமாக எது இருக்குன்னு G20 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபோரத்தில் வந்து எது ரிலேட்டடான மேட்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ட்ரேட், கிளைமேட் சேஞ்ச், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஹெல்த், அக்ரிகல்ச்சர், எனர்ஜி, என்வரான்மெண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு வேரி டாபிக்ஸ் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீசெண்டாக நம்ம பாலி இந்தோனேஷியா நடந்ததில் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இது வந்து G20 பார்த்தீங்கன்னா சின்ன ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த G20 கொடுக்கக்கூடிய பிரசிடென்சி இருக்குது இல்லையா, அது வந்து என்ன மாதிரி கொடுப்பாங்கன்னா ரொட்டேட்டிங் பேசிஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு இந்த வருஷம் வந்து இந்த கண்ட்ரி இருப்பாங்க, நெக்ஸ்ட் வேறு ஒரு கண்ட்ரி இருப்பாங்க அப்படின்னு ரொட்டேட்டிங் பேசிஸில் வந்து இந்த பிரசிடென்சி அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. The group does not have a permanent secretariat and the presidency is supported by the previous, current and future holders of the post together called Troika. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேர்ட். பிகாஸ் இந்த G20க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் அந்த மாதிரி கிடையாது. இந்த பிரசிடென்சி வந்து சப்போர்ட் யார் பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து எந்த கண்ட்ரி பிரசிடென்சி எடுத்து நடத்தாங்களோ அண்ட் தென் கரண்ட்டாக யார் நடத்திட்டு இருக்காங்க அண்ட் தென் ஃப்யூச்சரில் யார் நடத்த போகிறாங்க, இந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து தான் வந்து அந்த பிரசிடென்சியை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்தோனேஷியா நடந்துச்சு, நமக்கு இப்போது நடத்துகிறப்போ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா இந்தோனேஷியா அண்ட் கரண்ட் நம்ம இந்தியா அண்ட் தென் ஃப்யூச்சரில் வந்து பிரேசிலில் நடக்க போகுது. அடுத்த G20 சமிட் பிரசிடென்சி வந்து யாருக்குன்னா பிரேசிலுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இவங்க 3 பேரையும் சேர்ந்து அந்த ட்ரோய்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தே வில் டேக் கேர் ஆஃப் த பிரசிடென்சி. As the president nation, India will host the 18th G20 Heads of State and Government Summit in December 2023 in New Delhi. ஸோ நம்ம இந்த வருஷம் நடத்த போகிறோம் இல்லையா, 18th G20 Heads of State and Government Summit தான் வந்து நடத்த போகிறோம். அண்ட் நம்ம எந்த முக்கியமான விஷயங்களில் ஷோகேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னா, நம்மளோட ஃபிலாசபி லைட் வாசுதெய்வ குடும்பக்கம், 1 earth 1 family and future, அது அண்ட் தென் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த லைஃப் அப்படிங்கிறது என்னென்னா, கிளைமேட் சேஞ்சுக்கெலாம் வந்து நம்ம பெரிய டார்கெட்ஸு ஒரு டாப் டவுன் அப்ரோச்சில் கொண்டு வந்தாலுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்பன் எமிஷன் பண்ணாமல் எந்த அளவுக்கு ஒரு சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் அடாப்ட் பண்ண முடியுமோ அதான் வந்து லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் லைஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் வந்து நம்மளோட G20 பிரசிடென்சியில் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல போகிறதா கொடுத்துருக்காங்க. India's G20 presidency is striving for just and equitable growth for all in the world as we navigate through these turbulent times in a sustainable, holistic, responsible and inclusive manner. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் டாப்பிக்கில் ஒரு இன்க்ளூசிவ் மேனரில் வந்து நம்மளுடைய G20 பிரசிடென்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டஸ் தி G20 ஃபோரம் ஒர்க், எப்படி வந்து இந்த G20 ஃபோரம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த G20 ப்ராசஸ் வந்து 2 பேரலல் ட்ராக்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ட்ராக் அண்ட் இன்னொன்று வந்து ஷெர்பாஸ் ட்ராக். ஸோ ஃபினான்ஸ் ட்ராக் அப்படிங்கிறது வந்து யாரால் நடத்தப்படும்னா, வெவ்வேறு கண்ட்ரீஸ்னுடைய G20 கண்ட்ரீஸ்னுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் தென் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் ஆஃப் தி மெம்பர் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து த்ரூ அவுட் தி இயர் மீட் பண்ணி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபினான்ஸ் ட்ராக்கில் வரும். வேற ஷெர்பா ட்ராக் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த பர்டிகுலர் கண்ட்ரியினுடைய லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பர்சனல் எமிசரிஸை வச்சு நிறைய அவங்க டிஸ்கஷன் அப்படிங்கிறத நடத்துவாங்க. ஸோ வேரியஸ் நெகோசியேஷன்ஸ் வில் ஹேப்பன். அந்த த்ரூ அவுட் த இயர் வந்து பார்த்துக்கிறதா வந்து ஷெர்பா ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தே ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் குரூப்ஸ் வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, இந்த போத் த ட்ராக்ஸ் கூடயும் சேர்ந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் தீமில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. These include representatives from relevant ministries of member nations and invited guest countries too. ஸோ ஒர்க்கிங் குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரெலவெண்ட் மினிஸ்ட்ரிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி அதில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. அண்ட் தென் நிறைய பேர் இந்த G20 மெம்பர் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நாடுகளில் வந்து அவங்க புதுசாக இன்வைட் பண்ணி இந்த ஒர்க்கிங் குரூப்ஸ் ஏதாவது டிஸ்கஷன் நடத்தலாம். அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லாம் இருக்காங்க இல்லையா, லைக் UN, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அண்ட் தென் OECD, இவங்க எல்லாருமே வந்து ஒர்க்கிங் குரூப்போடைய மீட்டிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா,
2 ட்ராக்ஸ், 2 parallel ட்ராக்ஸ் will be there. ஒன்று வந்து ஃபினான்ஸ் ட்ராக், இன்னொன்று வந்து ஷெர்பா ட்ராக். ஃபினான்ஸ் ட்ராக்கை பொறுத்தவரையிலும் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் தென் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் ஆஃப் மெம்பர் நேஷன்ஸ் வந்து இருப்பாங்க. அண்ட் தென் ஷெர்பா ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர் நேஷன்ஸுடைய லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு பர்சனல் எமிசரிஸ் தான் வந்து இதில் கலந்துக்குவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தே ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் குரூப்ஸ். இந்த ஒர்க்கிங் குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2 ட்ராக்ஸ் கூடயும், லைக் இந்த ஃபினான்ஸ் ட்ராக் அண்ட் ஷெர்பா ட்ராக் கூட சேர்ந்து ஸ்பெசிஃபிக் தீமில் அவங்க டிசைனடாக ஒர்க் பண்ணுவாங்க. அண்டு இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த ரெலவென்ட் மினிஸ்ட்ரிஸ். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரி வந்து எடுத்துக்கிறாங்க, இந்த மினிஸ்ட்ரியில் நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா தோஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரிஸ் வில் அட்டெண்ட் த ஒர்க்கிங் குரூப் மீட்டிங்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் UN அண்ட் தென் OECD, IMF, இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒர்க்கிங் குரூப் டிசைனேட்டட் மீட்டிங்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா G20 பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் G20 சின்ன ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தேர் ஹிஸ்ட்ரி. அண்ட் நம்ம இந்தியாவோட பிரசிடென்சியில் என்ன விஷயத்தை நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல போகிறோம். அண்ட் அல்டிமேட்லி ஹவு டஸ் தி G20 ஃபோரம் ஒர்க் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நேஷ்னல் பார்ட்டி. நம்ம இந்தியன் டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு நிறைய கண்ட்ரீஸில் வந்து பை பார்ட்டி சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இந்தியா பொறுத்தவரையும் வி அடாப்டட் மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஸ் இருப்பாங்க, நேஷ்னல் லெவல்லையுமே வந்து நிறைய பார்ட்டிஸ் இருப்பாங்க, நேஷ்னல் பார்ட்டிஸே. ஸோ இதில் வந்து ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட் பார்ட்டியை ஒரு பார்ட்டி வந்து ரெகக்னைஸ் பண்ணணுன்னா என்னென்ன க்ரைட்டீரியாவை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் தென் நேஷ்னல் பார்ட்டியாக வந்து ஒரு பார்ட்டியை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணுன்னா வாட் ஆர் த க்ரைட்டீரியா டு பி சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டி நேஷ்னல் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணணுன்னா என்னென்ன க்ரைட்டீரியா அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நேஷ்னல் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. First, the Election Commission of India has laid down specific criteria for recognition as a national party. A party may gain or lose national party status from time to time. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு வந்து நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா த்ரூ அவுட் த டைம் வந்து அவங்க நேஷனல் பார்ட்டின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இட் வேரிஸ் டைம் டு டைம். அந்த ஒவ்வொரு எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்க ஜெயிக்கிறத பொறுத்து அவங்களுடைய இந்த நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் நாட் பெர்மனெண்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். The Election Commission of India's Political Parties and Election Symbols 2019 handbook says a party would be considered a national party if. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட்புக்கில் இந்த நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அது என்ன க்ரைட்டீரியான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் ரெகக்னைஸ்ட் இன் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ். ஸோ 4 ஸ்டேட்லையாவது அவங்க ஒரு ஸ்டேட் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கணும், அது அப்படிங்கிறது ஃபஸ்ட் க்ரைட்டீரியா. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் இட்ஸ் கேண்டிடேட்ஸ் போல்ட் அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் இன் எனி 4 or more ஸ்டேட்ஸ் இன் தி லாஸ்ட் லோக்சபா ஆர் அசம்பிளி எலெக்ஷன்ஸு. ஸோ லாஸ்ட்டாக நடந்த லோக்சபா எலெக்ஷன் ஆர்எல்ஸ் அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க அட்லீஸ்ட் 6% ஆஃப் த வேலிட் ஓட்ஸாவது அவங்களுக்கு கிடச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்கள நேஷ்னல் பார்ட்டின்னு சொல்லலாம். அண்ட் ஹேஸ் அட்லீஸ்ட் 4 MPs in the லாஸ்ட் லோக்சபா polls. 4 MPயாவது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா இஃப் இட் ஹஸ் ஓன் அட்லீஸ்ட் 2% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் இன் லோக்சபா ஃப்ரம் நாட் லெஸ் தென் 3 states. ஸோ அட்லீஸ்ட் 3 ஸ்டேட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்களே MPs, அவங்க வந்து லோக்சபாவில் 2% ஆஃப் சீட்ஸையாவது வந்து வின் பண்ணியிருக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஸ்டேட் 1, 2, 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து கம்பைன் பண்ணி வந்திருக்கக்கூடிய MPs இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நாட் லெஸ் தென் 2% இருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியான்னு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியை நேஷ்னல் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா. அண்ட் நேஷ்னல் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே வில் ஹேவ் சம் பெனிஃபிட்ஸ். அது என்னென்னு பார்க்கலாம். a reserved election symbol which no party or person can use. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிசர்வ்டு எலெக்ஷன் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எந்த ஒரு பார்ட்டியோ இல்லை எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீ ஏர் டைம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த ஆல் இண்டியா ரேடியோ அந்த தூர்தர்ஷன்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த பப்ளிக் ப்ராட்காஸ்டர்ஸை பொறுத்தவரையும் they will be provided with free air time and 2 free copies of electoral rolls. Candidates need only one proposer to file their nomination papers. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் நேஷ்னல் பார்ட்டிஸ் இந்த கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 ப்ரொப்போசர் மட்டும் இருந்தால் போதும் அவங்க நாமினேஷன் பேப்பர்ஸை ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் they can deploy 40 star campaigners whose expenditure is not clubbed with the election expenses of an individual candidate. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் கேண்டிடேட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த கணக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த கணக்கில் இந்த ஸ்டார் கேம்பெயினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பண்ண செலவை நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த பாயிண்டில் பாருங்கள் ஃப்ரெண்டில்
A recognized national party can have up to 40 star campaigners instead of the 20 that state parties are allowed. The expenditure on campaigning and travel of star campaigners is not added to the candidate's spending limit. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெண்டிங் லிமிட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு மட்டும் எக்ஸப்ஷன் என்னென்னா, அவங்க ஸ்டார் கேம்பெயினர்ஸ்லாம் வராங்க இல்லையா, அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ நேஷனல் பார்ட்டிஸ்க்கு தேர் அலோடு அரௌண்ட் 40 ஸ்டார் கேம்பெயினர்ஸ், ஆனால் ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு வந்து 20% அப்படிங்கிற அப்படிங்கிறது இருக்குது. நம்ம கண்ட்ரியில் மொத்தம் இப்போது டோட்டலாக எத்தனை பார்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 மெம்பர்ஸ் வந்து நேஷனல் பார்ட்டிஸாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு 8, ஸோ பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்சி, சிபிஐஎம், சிபிஐ, என்சிபி, பிஎஸ்பி அண்ட் தென் என்பிபி, இவங்க எல்லாருமே வந்து நேஷனல் பார்ட்டிஸ். லாஸ்ட்டாக வந்து என்பிபியை தான் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க நேஷனல் பார்ட்டியை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஏபி, ஸோ ஆம் ஆத்மி பார்ட்டி வில் ஆல்சோ பி கன்சிடர்ட் அஸ் அ நேஷனல் பார்ட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பார்ட்டி வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் 6% ஓட் ஷேர் இன் தி லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் அண்ட் அட்லீஸ்ட் 2 எம்எல்ஏஸ். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அதில் வந்து 6% ஓட் ஷேர் வந்து இருக்கணும். அண்ட் தென் அட்லீஸ்ட் 2 பேராவது எம்எல்ஏவாக இருக்கணும். அப்போ தான் அவங்க ஸ்டேட் பார்ட்டி. And then 6% vote share in the last Lok Sabha elections from the state and at least 1 MP from that state. ஸோ 6% ஓட்டாவது வாங்கியிருக்கணும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனில், அண்ட் ஒரு எம்பியாவது இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்டேட் பார்ட்டிக்கான க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 3% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் 3 seats whichever is more in the last assembly elections. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் இல்லையா அசம்பிளி எலெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100ல் 3% ஆஃப் சீட்ஸாவது அட்லீஸ்ட் அவங்க வாங்கியிருக்கணும் லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷனில். அட்லீஸ்ட் 1 MP ஃபார் எவ்ரி 25 members ஆர் எனி ஃப்ராக்ஷன் allotted to the state in Lok Sabha. ஸோ அட்லீஸ்ட் ஒரு எம்பியாவது இருக்கணும் ஃபார் எவ்ரி 25 members. அப்படி இல்லைனா எனி ஃப்ராக்ஷன் allotted to தி ஸ்டேட் இன் தி லோக்சபா. லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட் சைஸ் வந்து அந்த கான்ஸ்டிடுவன்சிஸை பொறுத்தவரையும் இந்த எம்பிஸ்னுடைய நம்பர்ஸ் வந்து மாறும். இப்போது தமிழ்நாட்டில் ஒரு நிறைய பேர் இருப்பாங்க, அண்ட் தென் மிசோரம் அண்ட் மணிப்பூர் அந்த ஸ்டேட்ஸை சேர்ந்த எம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், பிகாஸ் தி டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்டேட் ஜியாகிரபிக்கல் ஏரியா அண்ட் த பாப்புலேஷன். ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் 8% ஆஃப் டோட்டல் வேலிட் votes in the last assembly election or Lok Sabha election from the state. ஸோ 8% ஆஃப் த வேலிட் ஓட்ஸாவது லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்லையோ இல்லை லோக்சபா எலெக்ஷன்லையோ அந்த ஸ்டேட்லேருந்து அவங்க வாங்கியிருக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணப்படுறதுக்கு இந்த க்ரைட்டீரியாலாம் இருக்குது. நேஷனல் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட க்ரைட்டீரியா அப்படிங்கிறது இருக்குது. இஃப் எனி பார்ட்டி சாட்டிஸ்ஃபை தீஸ் க்ரைட்டீரியா தே வில் பி ரெகக்னைஸ்ட் as either a state party or a national party based on the criteria satisfied. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு பார்ட்டி வந்து ஸ்டேட் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணப்படணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது, அண்ட் நேஷனல் பார்ட்டியாக ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன க்ரைட்டீரியா இருக்குது. நேஷனல் பார்ட்டியாக ஒரு பார்ட்டியை வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே வில் ஹேவ் சம் பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கும் தனியாக ஒரு சில பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், அது என்னென்னு பார்த்தோம். அண்ட் நம்ம கண்ட்ரியில் வந்து எத்தனை நேஷனல் பார்ட்டிஸ் இருக்காங்க, ரீசெண்டாக வந்து ஆம் ஆத்மி வந்து நேஷனல் பார்ட்டியாக வந்து ரெகக்னைஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்தியா சென்ட்ரல் ஏஷியா அவுட்ரீச். இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் அதில் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கா, நம்மளால் ஈஸியாக இந்தியாவிலேருந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸை ரீச் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. பிகாஸ் பாகிஸ்தான் வந்து நமக்கு அந்த லேண்ட் ரூட்டில் ட்ரேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கனால வி நீட் சம் வே டு கனெக்ட் வித் தி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ். அதை பற்றி தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேசிஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் வித் தி சென்ட்ரல் ஏஷியா. The Silk Route connected India with the Central Asia from the 3rd century BC to the 15th century AD. From the export of Buddhism to the lasting influence of Bollywood, India has shared old and deep cultural ties with the region. ஸோ இந்த சில்க் ரூட்ல டைமிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த 3rd century பிசிலேருந்து 15th century AD வரைக்குமே நம்மளுடைய அந்த சென்ட்ரல் ஏஷியா ரீச் அப்படிங்கிறது பெட்டராக இருந்துச்சு. ஸோ இந்த புத்திசம் ஸ்ப்ரெட் ஆனதுலேருந்து அந்த ரீசெண்டாக அந்த பாலிவுட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வரைக்கும் we are having a good connect with the Central Asian countries. அண்ட் 1955 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 16 days விசிட்டாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இருந்தார் இல்லையா, அந்த டைமில் அவர் வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்குலாம் போயிருக்காரு. ஸோ எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்மாத்தி, தாஷ்கண்ட் அண்ட் அஷ்காபாத் அந்த ரீஜன்ஸ்லாம் போயிருக்காங்க. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா
became the capitals of newly independent countries after the 1991 collapse of USSR. ஸோ இந்த சோவியட் யூனியன் பிரிஞ்சதுக்கு அப்புறமா எமர்ஜ் ஆன நியூ கண்ட்ரீஸ்னுடைய கேபிட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இந்த 3 பிளேசஸும். ஸோ அந்த பிளேசஸ்க்கு வந்து 1955 ஜவஹர்லால் நேரு ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து அந்த சென்ட்ரல் ஏஷியன் கனெக்டை சொல்கிறதுக்காக இந்த ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிவி நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலே அவர் வந்து 1992 கசகஸ்தான் வந்து உஸ்பெகிஸ்தான் போயிருந்தாங்க. அண்ட் 1995 துர்க்மெனிஸ்தான் அண்ட் கிர்கிஸ்தான். அப்புறம் 2003 வந்து அட்டல் பிஹாரி வாஜ்பாய் இருந்தார் இல்லையா, அவர் வந்து தஜிகிஸ்தான் அண்ட் கசகஸ்தான் அந்த ரீஜன்ஸ்லாம் போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் மன்மோகன் சிங்கோட உஸ்பெகிஸ்தான் விசிட் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரீசெண்டாக வந்து இந்த சாங்காய் கோஆப்ரேஷன் சமிட் நடந்தது இல்லையா, சமர்கந்தில் நடந்தது இல்லையா, அங்கேயும் வந்து நம்ம இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சாங்காய் கோஆப்ரேஷன் சமிட்டில் பார்த்தீங்கன்னா மெனி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட்டட். ஸோ தட் ஷோஸ் த கனெக்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த 2012 கனெக்ட் சென்ட்ரல் ஏஷியா பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்து நம்ம கொண்டு வந்தோம். அதன்படி 2015 வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஆல் 5 சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸுமே வந்து அவர் விசிட் பண்ணியிருந்தார். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து 5 சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்குமே விசிட் போகிறது அதான் ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட நம்ம எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் வச்சுருந்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ பேட்டில் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பேஸ். சென்ட்ரல் ஏஷியா ஹஸ் ஆல்வேஸ் பீன் சீன் அஸ் ரஷ்யாஸ் பேக்யார்ட். நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த பிளேசஸில் பாருங்கள், USSR அந்த சோவியட் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய எமர்ஜிங் கண்ட்ரீஸ் தான் வந்து சென்ட்ரல் ஏஷியா கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ அதில் அரௌண்ட் 20 to 30% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ரஷ்யன் ஆரிஜினாக இருக்காங்க, இல்லைனா வந்து ரஷ்யன் ஸ்பீக்கிங் பீப்புளாக வந்து இருக்காங்க அந்த ரீஜனை பொறுத்தவரையும். இந்தியாவுக்கு சென்ட்ரல் ஏஷியன் கனெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் என்னென்ன ரீசன்ஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. இப்போ ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா டாலிபான் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அந்த ரீஜனில் வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நமக்கு சென்ட்ரல் ஏஷியன் கனெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் தென் கவுண்டர் சைனாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி ரீஜன். ஸோ இப்போ ரஷ்யா வந்து போயிட்டாங்க, தே ஆர் நாட் ஹேவிங் எனி பிக் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக சைனா வந்து அதில் இன்வால்வ் ஆவாங்க இல்லையா. ஸோ அவங்களோட டாமினன்ஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஃபார் கனெக்டிவிட்டி வித் யூரோப் இன்க்ளூடிங் தி INSTC. ஸோ நம்ம இந்த ஆகஸ்ட் மந்த் ஆர் செப்டம்பர் மந்தில் வந்து பார்த்துருப்போம் இந்த இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ லேண்ட் ரூட் மூலியமாக நம்ம யூரோப் வந்து ரீச் பண்ணால் வி ஷுட் கோ த்ரூ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஸோ இப்போ இங்கே வந்து யூரோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் சென்ட்ரல் ஏஷியன் இருக்கும், இங்கே நம்ம இந்தியா இருக்கும். நம்ம இந்தியாவிலேருந்து ஸோ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து எதாவது வழி விட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து நம்மளை விடுறதில்லை. ஸோ வி ஆர் ட்ரைங் டு என்டர் த்ரூ ஈரான். ஸோ ஈரானில் சாபார் போர்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் இதுதான். சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்குள்ளே நமக்கு ஒரு நல்ல கனெக்ட் அப்படிங்கிறது தேவை ட்ரேடுக்கு. இப்போ பாகிஸ்தான் வந்து விடுறதில்லை, ஆப்கானிஸ்தான் வந்து டாலிபான் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ த ரூட் இஸ் நாட் குட் ஃபார் இந்தியா. அதனால தான் நம்ம இந்தியா என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா ஈரானில் வந்து சாபார் போர்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து யூரோப் வந்து இந்த ரூட் வெளியே ரீச் ஆகணும் அப்படின்னா ஸோ நம்ம இந்த ரீச் பண்ணுறதுக்கு INSTC அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன எனர்ஜி நீட்ஸ். ஸோ நம்மளோட எனர்ஜி வந்து நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஃபாசில் ஃபியூல்ஸ் அண்ட் கோல் அண்ட் ஹைட்ரோ பவர் அவங்களுக்கு நிறையா கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம எனர்ஜி நீட்ஸ் நிறையா வந்து இம்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து சென்ட்ரல் ஏஷியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரீசனாக இருக்குது. தேவை அவங்களோட கனெக்ட் அப்படிங்கிறது தேவை. அண்ட் ஃபார் ரீசன்ஸ் ஆஃப் ஓல்டு கல்ச்சுரல் லிங்க்ஸ் அண்ட் ட்ரேட் பொட்டன்ஷியல். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். வை இந்தியா நீட்ஸ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு கவுண்டர் தி சைனாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த ரீஜன், அண்ட் தேர்ட் பாயிண்ட் டு கெட் அ கனெக்டிவிட்டி வித் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ அது வந்து தேர்ட் பாயிண்ட். அப்புறம் நம்ம இந்தியன் கண்ட்ரினுடைய எனர்ஜி நீட்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு எஸ்டாப்ளிஷ் தி ஓல்டு கல்ச்சுரல் லிங்க்ஸ் அண்ட் ட்ரேட் பொட்டன்ஷியல். இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து இந்தியாவுக்கும் இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நம்ம மேப் பேஸ்டு பார்க்கலாம். நம்ம எனர்ஜி நீட்ஸுக்காக அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் ஏஷியன் கனெக்ட் தேவைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எதனாலன்னு பார்க்கலாம். ஸோ கசகஸ்தானில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிசோர்ஸஸ் அங்கே இருக்குன்னா யுரேனியம், கோல், லெட், அயன் ஓர், கோல்டு, ஜிங்க் இதெல்லாம் இருக்குது. அண்ட் கிர்கிஸ்தானில் கோல்டு அண்ட் ஹைட்ரோ பவர் இருக்குது. துர்க்மெனிஸ்தானில் நேச்சுரல் கேஸ் அதிகமாக இருக்குது. தஜிகிஸ்தான் பொறுத்தவரையும் அகைன் ஹைட்ரோ பவர். அண்ட் உஸ்பெகிஸ்தானில் கோல்டு, யுரேனியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ இந்த மேப்பில் பாருங்கள், இப்போது ரஷ்யா இந்த சோவியட் யூனியன்லேருந்து பிரிஞ்சது இந்த நிறையா கண்ட்ரீஸ். இப்போது இவங்களோட ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சைனா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். சைனா வந்து அரௌண்ட் $50 பில்லியன் கிட்ட அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சென்ட்ரல் ஏஷியாவில். வேறு இந்தியாவை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $2 பில்லியன் மட்டும்தான் வந்து நம்ம கூட அந்த பைலேட்ரல்
பைலேட்ரல் இல்லை, ஸோ மல்டிலேட்ரல் அப்படின்னு வச்சுக்கலாம். சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கூடையும் அரௌண்ட் $2 billion மட்டும்தான் வந்து அந்த ட்ரேட் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளோட இந்த கனெக்ட் சென்ட்ரல் ஏஷியா கூட அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நியூ டெல்லிஸோட என்கேஜ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு அந்த ரீசன்ட் என்கேஜ்மெண்ட் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா December 19, 2021 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்தியா சென்ட்ரல் ஏஷியா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள், ஸோ இந்தியாவுக்கும் அந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் இல்லை அந்த மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஆப்கானிஸ்தானில் நடந்த தாலிபான் டேக் ஓவர் அதை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 monthக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா NSAs ஆஃப் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் அலாங் வித் தி NSAs ஆஃப் ரஷ்யா அண்ட் ஈரான் அட்டெண்டட் தி ஆப்கானிஸ்தான் ஃபோக்கஸ்டு ரீஜனல் செக்யூரிட்டி டயலாக் இன் நியூ டெல்லி. ஸோ ஒரு 2 or 3 months லேட்டர் வந்து ஆப்கானிஸ்தான் ஃபோக்கஸ் ரீஜனல் செக்யூரிட்டி டயலாக் அப்படிங்கிறது நியூ டெல்லியில் நடந்துச்சு. அதில் வந்து வெவ்வேறு கண்ட்ரீஸ்னுடைய, ஸோ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ், ரஷ்யா அண்ட் தென் ஈரான், அவங்களுடைய NSA நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஆப்கானிஸ்தான் வந்து இப்படி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ஸ் வந்து நம்ம பத்திரமா வந்து பாதுகாக்கணும், ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்த மீட்டில் வந்து எல்லாம் கலந்துருப்பாங்க. ஏன்னா அந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸான துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் கூட பார்டர் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு அந்த த்ரெட் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும், ஃபியர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இல்லையா, அதனால் வந்து முக்கியமாக செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தே பார்ட்டிசிபேட்டட் இந்த மீட்டிங் இன் டெல்லி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் December 19 மீட்டிங் நடந்தது இல்லையா, அதில் வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, அவரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்மளோட சென்ட்ரல் ஏஷியன் கவுண்டர் பார்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி ரீசன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும், ஸோ அந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். that their concerns and objectives in Afghanistan were similar. ஸோ இந்தியாவாகட்டும் இல்லை சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆகட்டும் ரிகார்டிங் ஆப்கானிஸ்தான் இவங்க எல்லாருடைய ஒப்பீனியன்ஸுமே வந்து சேம் தான். ஸோ தாலிபானுடைய இந்த டேக் ஓவர் அப்படிங்கிறது தப்பான விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தே ஆர் ஆன் தி காமன் பேசிஸ் and their goal was a truly inclusive and representative government. They fight against terrorism and drug trafficking. ஸோ இவங்க எல்லாருடைய கோலுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூலி இன்க்ளூசிவ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கணும். அண்ட் டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணணும், ட்ரக் டிராஃபிக்கிங் அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அண்ட் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் அல்டிமேட்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த கண்ட்ரீஸ்னுடைய எய்மாக, ஸோ காமன் எய்மாக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ச்சுவல் சமிட் வந்து நடந்திருக்கு. யார் யாருன்னா நம்ம இந்தியாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி லீடர்ஸ்க்கும் இடையில் ஒரு வெர்ச்சுவல் சமிட் நடந்திருக்கு. இன் விச் அவர் பிரைம் மினிஸ்டர் கால் ஃபார் அன் இன்டெகிரேட்டட் அப்ரோச் டு ரீஜனல் கோஆப்ரேஷன் அண்ட் ஃபிளாக்ட் ஆப்கானிஸ்தான் அஸ் அ காமன் கன்சர்ன். ஸோ இதுலேயும் வந்து அதே தான் பேசியிருக்காங்க. என்னென்னா நம்மளுடைய ரிகார்டிங் ஆப்கானிஸ்தான் நம்மளுடைய காமன் கன்சர்ன் பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய 2 பாயிண்ட்ஸாக இருக்கும். நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் ஒரு 5 சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்னுடைய லீடர்ஸும் வந்து என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மீட்டிங் அப்படிங்கிறத நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த ரெகுலர் மீட்டிங் அமௌங் த ஃபாரின் அண்ட் ட்ரேட் மினிஸ்டர்ஸ், ஸோ ஃபாரின் அண்ட் ட்ரேட் மினிஸ்டர்ஸ் இடையில வந்து இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடக்கும். அண்ட் ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப் ஆன் ஆப்கானிஸ்தான், joint counter-terrorism exercises between India and interested Central Asian countries, and a group to operationalize the use of Chabar port by all 5 countries. ஸோ அந்த மீட்டில் என்னென்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ட்ரேட் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ்க்கு இடையில் ஒரு நல்ல மீட் அப்படிங்கிறத நடத்தணும். ஸோ நம்ம அந்த ஃபாரின் பாலிசிஸ் பேஸ் பண்ணி பேசுகிறது, அந்த பைலேட்ரல் ட்ரேட்ஸ் பற்றி பேசுகிறது, அதுக்காக ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப் ஆன் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானில் நடக்கிறது எப்படி டேக்கிள் பண்ணலாம், நம்ம கண்ட்ரீஸ்க்கு அதனால் இம்பாக்ட் வராமல் எப்படி டேக்கிள் பண்ணலாம், அண்ட் தென் அவங்களுடைய ரைட்ஸையும் வந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் கவுண்டர் டெரரிசம் எக்ஸசைசஸ். ஸோ தாலிபான் அப்படின்னு மட்டும் இல்லை, தெர் ஆர் மெனி டெரரிஸ்ட் groups இல்லையா, ஸோ அகேன்ஸ்ட் ஆல் த டெரரிசம் நம்ம எப்படி ஒரு ஜாயிண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் நம்ம இந்த சாபார் போட்டிருக்கு இல்லையா, சாபார் போட்டு என்ன தான் வந்து நம்ம இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருந்தாலுமே ஈரானில் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த 2 years ஒன்ஸ் நடக்க போறியா இந்த சம்மிட்டில் வந்து பேச போகிறதா பிரைம் மினிஸ்டரும் அண்ட் தென் அந்த 5 சென்ட்ரல் ஏஷியன் லீடர்ஸும் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளோட இந்த சென்ட்ரல் ஏஷியன் ரீச்சை வந்து ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ்ஸ் நவ் அண்ட் ஃபார் ஃப்யூச்சர். இப்போது சைனா பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் காமிச்சேன் இல்லையா, அந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட தே ஆர் ஹேவிங் டேரக்ட் பார்டர் நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நம்ம இந்தியாவோட பார்டர் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்கும், அண்ட் தென் இந்த சைட் சைனாலாம் இருக்கும். பட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட அப்படின்னு பார்க்குறப்போ வந்து கிடையாது. ஆனால் சைனாக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. தே ஆர் ஹேவிங் டேரக்ட் பார்டர் கனெக்டிவிட்டி வித் தி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ். அண்ட் அவங்களுடைய பைலேட்ரல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $50 billion இருக்குது. இதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ $50 billion கிட்ட அவங்க ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்தியாவோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $2 billion மட்டும்தான் வந்து இருக்குது.
ஸோ இதனால் நம்மளுடைய இந்த சைனீஸ் டாமினன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்காக we need more connect with the Central Asian countries. And next பார்த்தீங்கன்னா the lack of overland transport access with Pakistan blocking the way. இப்போது அந்த மேப்பில் என்ன பார்த்தோன்னா இந்தியாவிலேருந்து நம்ம ஒரு ட்ரேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பை ரோட் பண்ணுறப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதை தாண்டி தான் வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பாகிஸ்தான் வந்து பிளாக் பண்ணுறாங்க, ஆப்கானிஸ்தானில் தாலிபான் டேக் ஓவர் இருக்குது அப்படின்னு இருக்கப்போ பை ரோட் நம்மளால் இந்த ட்ரேட் அப்படிங்கிறத பண்ண முடியாது. ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ரோடு வழியாக தானே வர முடியல, வீல் கம் பை சி ரூட் அப்படிங்கிறதுக்காக ஈரான் வந்து சாபார் போர்ட்டை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாபார் போர்ட் டெவலப் பண்ணுறது மூலியமாக ஸோ இங்கேருந்து சி மூலியமாக ட்ரேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், அப்புறம் ரயில் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். அது வந்து அந்த INSTCயில் நம்ம பார்த்துருப்போம். இந்த இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் அப்படிங்கிறது ஒரு மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் காரிடர். ஸோ அது வந்து சி ரூட் அண்ட் தென் ரயில்வே அந்த மாதிரி மட்டும் கிடையாது, இட் ஹேஸ் மல்டி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சி ரூட் இன்வால்வ் ஆகும், லேண்ட் ரூட் அண்ட் தென் ரயில்வே ரூட், இது எல்லாமே வந்து அதில் இன்வால்வ் ஆகும். ஸோ அதன் மூலிமா we can reach யூரோப். ஸோ அதனால நம்ம அந்த விஷயத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வெவ்வேறு கண்ட்ரீஸ் இருக்காங்களே, நம்ம இந்தியா அண்ட் தென் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோடைய நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து கோஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் செக்யூரிட்டி வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி வந்து டேக் ஓவர் பண்ணனால அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்டரிங் கண்ட்ரீஸ்க்கு ரொம்பவே பயமாக இருக்க காரணத்தினால தே ஆர் ஒர்க்கிங் ஆன் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And ultimately India does not want this post-Soviet space to be captured by the Chinese. ஸோ இந்த post-Soviet phase அப்படிங்கிறது என்னென்னா அந்த சோவியட் யூனியன்லேருந்து பிரிஞ்ச சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த டாமினன்ஸில் ரஷ்யா போயிடுச்சு, அந்த பர்டிகுலர் பொசிஷனை சைனா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா இஸ் ட்ரையிங் அ லாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் அண்ட் தென் இந்தியாவுக்கும் இருந்த ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி, ஸோ முன்னாடிலேருந்து எவ்வளோ ப்ரைம் மினிஸ்டர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் நம்ம என்னென்ன பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் அதை பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம இந்தியாவுக்கு எதனால் இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்னுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்பவே முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். வாட் இஸ் த நீட் ஃபார் த கனெக்ட் வித் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ், அண்ட் அந்த கண்ட்ரீஸில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அதை பார்த்துருந்தோம். அண்ட் மேப் பேஸ்டு வந்து அந்த பார்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக, வாட் இஸ் த ஸ்டெப் டேக்கன். ஸோ ப்ரைம் மினிஸ்டரும் வந்து 5 சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி லீடர்ஸும் வந்து ஒரு எவ்ரி 2 years ஒன்ஸ் ஒரு சமிட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து நம்ம எடுத்துக்கூடிய அடுத்த ஸ்டெப். அதில் என்னென்ன பற்றிலாம் வந்து பேச போகிறாங்க, வாட் வில் பி தேர் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அண்ட் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்கும், வாட் ஷுட் பி டேக்கிள்டு, அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் நம்ம ஓவரால் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி படியில் வந்து NCERT கிளாஸஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரில் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு POQs. தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். எதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ண அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். நேற்று நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி கான்ஜுகல் ரைட்ஸ் வெதர் இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 ஆர் நாட் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். பட் வந்து என்னென்னா ஸோ டேக் 1 or 2 days, அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.